அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுமதியின்றி கைதிக்கு பொது மன்னிப்பு, ஜனாதிபதி செயலகம் முறைப்பாடு. நாட்டில் சில பாடசாலைகளுக்கு விடுமுறை. சட்டவிரோத சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படும். முல்லைத்தீவு மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. வீட்டுப்பாடம் செய்யவில்லை மாணவியை மிருகத்தனமாக தாக்கிய ஆசிரியர். மட்டக்களப்பு காத்தான்குடியில் 55 பேர் கைது. வெளிநாட்டில் இருந்து அனுப்பப்படும் பணம் தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். மீண்டும் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். மோட்டார் சைக்கிளுடன் மோதிய வேன் பரிதாபமாக பலியான முதியவர். தொடர்பென விரிவான செய்திகள். 2025 வெசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் அனுராதபுரம் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த WH அதுல திலகரத்ன என்பவர் விடுவிக்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஜனாதிபதி செயலகம் முறைப்பாடு செய்துள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் அரசியலமைப்பின் 34 பிரிவின்படி கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது. அதன்படி சிறைச்சாலை அதிகாரிகளால் தெரிவு செய்யப்பட்ட கைதிகளின் பட்டியல் நீதி அமைச்சுக்கு அனுப்பப்படும். இந்த பட்டியல் நீதி அமைச்சினால் பரிசீலிக்கப்பட்டு ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பப்படுகிறது. அதன்படி ஜனாதிபதியின் அனுமதியுடன் குறித்த கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும். எவ்வாறாயினும் மேற்குறித்த சம்பவத்திற்கு அமைவாக 2025 5ஆம் மாதம் 6ஆம் தேதியிடப்பட்ட மற்றும் இலக்கத்தில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தால் ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த பொது மன்னிப்பு கிடைக்க வேண்டியவர்களின் பெயர் பட்டியலில் 388 கைதிகளின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. அத்துடன் மேலும் அனுராதபுரம் சிறைச்சாலையில் நிதி மோசடி தொடர்பாக சிறையிடப்பட்ட நபரின் பெயர் அந்த பட்டியலில் எங்கும் சேர்க்கப்பட்டிருக்கவில்லை. ஜனாதிபதியால் பொது மன்னிப்புக்காக அனுமதிக்கப்பட்ட 388 பேர்களில் அந்த நபரின் பெயர் சேர்க்கப்படவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி செயலகம் வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் சிறை கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக என்ற தலைப்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை எதிர்வரும் நாட்களில் இது தொடர்பாக முறையான விசாரணை நடாத்தப்பட்டு பொறுப்பான அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொசன் வாரத்தை முன்னிட்டு இன்று முதல் 12ஆம் தேதி வரை சில பாடசாலைகளுக்கு மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அனுராதபுரம் மற்றும் மிகுந்தலையை சுற்றியுள்ள பாடசாலைகள் மூடப்படவுள்ளது. இதனை வடமத்திய மாகாண கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. சட்டவிரோதமாக குவிக்கப்பட்ட சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை வழங்க வேண்டிய நபர்கள் தங்களது அறிக்கையில் மறைக்கும் சொத்துக்களை அரசுடைமையாக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிய ஊழல் மோசடி எதிர்ப்பு சட்டத்தின் பிரகாரம் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு முன்னதாக தங்களது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என, அவ்வாறு செய்ய தவறுவோருக்கு முதல் 2 வாரங்களில் எச்சரிக்கை கடிதங்கள் அனுப்பி வைக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் 2 மாத காலப்பகுதிக்குள் குறித்த நபருக்கு அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் குறித்த நபருக்கு எதிராக 1 லட்சம் ரூபாய் அபராதமும் சிறை தண்டனையும் வழங்குவதற்கு சட்டத்தில் இடம் உண்டு என லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்க. இதன்படி முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்துக்குரிய நிர்மாண பணிகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஆரம்பமாக உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே அவர் இந்த தகவலை வெளியிட்டார். நந்திக்கடல் வட்டுவாகல் பாலத்தின் மாதிரி திட்டம் இறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நிர்மாண பணிகளை ஆரம்பிக்க எதிர்பார்க்கின்றோம் என்ற சுப செய்தியை வெளியிடுகின்றேன் என அவர் குறிப்பிட்டார். முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலம் நிர்மாணிப்பதற்கு 2025 வரவு செலவு திட்டத்தில் 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை மத்திய அதிவேக நெடுஞ்சாலை நிர்மாண பணிகளும் உரிய வகையில் ஆரம்பமாக உள்ளது எனவும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார்.
வீட்டுப்பாடம் செய்யாத காரணத்துக்காக ஆசிரியர் ஒருவர் மாணவியின் வாய்த்தாடை உடையும் வரை தாக்கியுள்ளார். அக்கரப்பத்தனை பகுதியில் உள்ள தமிழ் பாடசாலை ஒன்றில் தரம் 11 கல்வி பயிலும் மாணவியை தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். கடந்த 5ஆம் தேதி பாடசாலை நேரத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலுக்கு இலக்கான மாணவி அக்கரப்பத்தனை வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். அம்மாணவியின் நிலைமை பாரதூரமாக இருந்துள்ளதால் அக்கரப்பத்தனை வைத்தியசாலை நிர்வாகம் பொறுப்பேற்க மறுத்துள்ளது. பின்னர் மாணவி நேரடியாக நுவரெலியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் இன்று வரை மாணவி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். தந்தை குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற நிலையில் தனது பிள்ளைகளின் எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு தாய் வெளிநாட்டில் பணிபுரிகின்றார். மாணவி தாத்தா பாட்டியின் பராமரிப்பிலே வளர்ந்து வருகின்றார். இந்த 3 சகோதரிகளும் பாடசாலையில் தான் கல்வி பயின்று வருகின்றனர். மாணவியை கொடூரமாக தாக்கிய ஆசிரியர் முன்னர் சேவையாற்றிய பாடசாலையில் இருந்து தண்டனைக்குரிய குற்றத்துக்காக இடமாற்றப்பட்டவர் என கூறப்படுகின்றது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசங்களில் தலைக்கவசம் அணியாது மோட்டார் சைக்கிள்களில் பயணித்த 55 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைக்கவசம் அணியாது மோட்டார் சைக்கிள் ஓட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமை குறித்து பிரதேசவாசிகள் காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் கவனத்துக்கு கொண்டு சென்றதை அடுத்து குறித்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இன்று காலை காத்தான்குடி கடற்கரை மற்றும் ஆற்றங்கரை பிரதேசங்களுக்கு பெருநாள் தொழுகைக்காக சென்ற அதிகமான இளைஞர்கள் தலைக்கவசம் அணியாது சென்றுள்ளனர். தலைக்கவசம் அணியாதவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற அறிவித்தலை போலீசார் முன்பே அறிவித்த போதிலும் அவற்றை உதாசீனம் செய்து தலைக்கவசம் அணியாது பயணித்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு மே மாதத்தில் வெளிநாட்டு பணியாளர்களின் பணவெனுப்பல் அதிகரித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி இதனை தெரிவித்துள்ளது. இதன்படி கடந்த மே மாதத்தில் வெளிநாட்டு பணவெனுப்பல் 693.3 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஆண்டு மே மாதத்தில் வெளிநாட்டு பணவெனுப்பல் 544.4 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியிருந்தது. அத்துடன் ஜனவரி முதல் மே மாதம் வரையிலான காலகட்டத்தில் மொத்த பண அனுப்பல் 3102.2 மில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 2624.4 மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதன்போது நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இன்றைய தினம் மேல் சப்ரகமுவ மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும். வடக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பு புத்தளம் பிரதான வீதியில் உள்ள புத்தளம் வெண்ணப்பூவை கொளிஞ்செடிய பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக வெண்ணப்பூவை போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளதாகவும் உயிரிழந்தவர் காட்டுநேரிய பகுதியைச் சேர்ந்த 76 வயதுடையவர் ஆவார். சிலாவத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த வேன் ஒன்று அதே திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற முதியவர் பலத்த காயமடைந்து மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகள் வெண்ணப்பூவை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.